பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. தேர்தல் அறிக்கையில் 72 பக்க தேர்தல் அறிக்கை. 72 பக்க தேர்தல் அறிக்கையில் மோடி என்ற வார்த்தை 67 முறை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு என்ற வார்த்தை 2 முறை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் 48 பக்க தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பு என்ற வார்த்தை 36 முறை வருகிறது. சமத்துவம் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. இதுதான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். இன்று நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசி வருகிறது. அவர்களுக்கு வேண்டிய தொலைக்காட்சி, அவர்கள் செய்தியை மட்டும் போடுகின்ற வட மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகள் என்று மோடியுடைய தேர்தல் பரப்புரையும், அமித்ஷாவுடைய தேர்தல் பரப்புரையும், ராஜ்நாத் சிங்குடைய தேர்தல் பரப்புரையும் தொடர்ந்து நேரடியாக ஒளிபரப்பி வந்தார்கள். நேற்றைய முந்தைய தினத்திலிருந்து 2 நாட்களாக அவர்களுடைய தேர்தல் பரப்புரையை ஒளிபரப்பு செய்வதை நிறுத்திவிட்டார்கள். என்ன காரணம்? வட மாநிலங்களிலே முடிவு செய்து விட்டார்கள். மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு தோல்வியுற்ற பாஜக, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக, அதைவிட மோசமான தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள் என்று வட மாநிலங்களை சார்ந்த ஊடகங்கள் அவருடைய ஒளிபரப்பை நிறுத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு எங்களுடைய குறைகளை, வருத்தத்தை சொன்னோம். உடனே 2 நாட்களாக துரிதமாக அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில், வீட்டில் 2 முறை அதிகாரிகளை அழைத்து, பொறியாளர்களை அழைத்து எப்படியெல்லாம் அதை மென்மேலும் மெருகேற்ற முடியும், சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்தை சீரமைக்க முடியும் என்று கலந்துரையாடி திட்டமிட்டு இப்பொழுது 2 நாட்களாக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று பத்திரிகைகள் கூட படங்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும். குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காமல் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று 24 மணி நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நான்கு சோத்துக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் 10 ஆண்டுகளாக வெளி உலகில், பத்திரிகையாளர் மத்தியில், பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக பொது வெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரே காரணம், அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார், விசாரணை வரப்போகிறது, காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் விசாரணை வளையத்தில் மாட்டப் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் 2 செய்தி தான். அப்போ வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வராருன்னா, கருப்பு பணத்தை ஒழிச்சென்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை. கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில். 2வது, கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை சிபிஐயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உடனே விசாரணை மேற்கொள்ளுங்கள், அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள், எப்படி கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம், மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறாரு. ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கேட்கிறோம்.